சொரக்காய் வந்து 2 சொரக்காயை வாங்கிட்டாங்க பசங்க. அன்றைக்கி ஒரு நாள் பொரியல் பண்ணிட்டேன். இன்றைக்கும் பொரியல் தான். நேற்று மோர் குழம்பு வச்சுருந்தாங்க, அது கொஞ்சம் மீந்துடுச்சு. அதனால் கொஞ்சம் கீரை எடுத்து வச்சுருக்காங்க. அந்த கீரையும் சொரக்காய் பொரியலும் இன்றைக்கி, மோர் குழம்பும் இன்றைக்கி. அதான் வேலை இன்றைக்கி வேலையே. எங்கள் வீட்டில் வந்து இன்னைக்கு வச்ச குழம்பு நாளைக்கு சாப்பிட மாட்டோம் அப்படின்ற கதையெல்லாம் கிடையாது. கிடையாது. நம்ம வீட்டில் மிச்சம் இருந்ததுன்னா சூடு பண்ணி சாப்பிடுவோம், நல்லா தான் இருக்கும். அதெல்லாம் என்ன அதை மாதிரி எடுத்து கொடுத்தா குடும்பமே பண்ண முடியாது. ஒரு சிலவங்க வந்து காலையில வச்சதையே வந்து மதியம் சாப்பிட மாட்டாங்க, இல்ல நைட்டு சாப்பிட மாட்டாங்க, அந்த மாதிரி எல்லாம் இருக்காங்கன்னு சொல்றாங்க. நாங்க இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. ஆனா நாங்க அப்படி கிடையாது. அந்த மாதிரி பழக்கம்லாம் இல்லப்பா. அது 3 நாளைக்கு 4 நாளைக்கு இருக்காது. 2 நாளைக்கு மறுநாள் இன்னைக்கு வச்சோம்னா நாளைக்கு மீந்துன்னா அது சூடு பண்ணி சாப்பிடுவோம், அவ்வளவுதான். பொம்மாயி காலம் இருக்கிற இருக்கு வெட்டு கொட்டினா யாருமே குடும்பம் நடத்த முடியாது. ஆமாமா. ஆனா எங்க சித்தப்பா எங்க அம்மாவோட தங்கச்சியோட ஹஸ்பண்ட் அந்த மாதிரிதான்ப்பா. ஆமா, அவங்க காலைல வச்சுதான் சாப்பிட மாட்டாரு நைட்டுக்கு. எங்க கிட்டே கேக்குறாரு, அதே குழம்பு நைட்டு சாப்பிடுவீங்களா அப்படின்ட்டு. நாங்க சாப்பிட சித்தப்பா அப்படின்னு. அவங்க எப்படி பழகிட்டாங்களோ தெரியல. அவங்க சாப்பிட மாட்டாங்கப்பா. எடுத்து அப்படியே அவங்க மாடு வச்சுக்கிறாங்க, ஆடு வச்சுக்கிறாங்க, எடுத்து ஊத்திடுறாங்க. அதெல்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் வந்து பேட் ஹேபிட் தான். ஆமா, எண்ணெய் விலைவாசி, மிளகா தூளும் பொருளும் சேர்த்து அரைக்கிறோம், எட்டுமே கொட்டை. அதுன்னு அப்படி அவங்க இருக்கிறது 2 பேரு. 2 பேருக்கு மட்டும் எவ்வளவு சிக்கனமா செய்ய முடியுமா? செஞ்சுட்டு அது கொஞ்சம் மீறதான் செய்யும், அதை எடுத்து அப்படியே கொட்டுறாங்க. எப்படியாப்பட்டவங்களுக்கு மீறாது இருக்காது. அது 2 வேலை ஊற்றினாங்கன்னா 4 பேர் இருந்து சரியா போயிடும். 2 பேர் இருந்தா அப்ப கொஞ்சம் மீறதான் செய்யும். ரொம்ப கஷ்டம் சாமி. அவங்க பையனுக்கும் அதே ஹேபிட் தான் இருக்கு. ஆமாப்பா, அவங்களும் இது பண்ணாங்கிறாங்க. சொல்றாங்க வைக்கிறா மறுநாள் குழம்பு ஊத்திக்க மாட்டாராம் அவங்க வீட்டுக்காரு, வைக்கிறாங்க. அது மாதிரி ஒரு சாம்பார் தான் அவருக்கு ரொம்ப பிடிக்குமா. ஆமா, கார குழம்பே பிடிக்காதுன்றாங்க. முருங்கீரை சாம்பார், காய்கறி போட்டு சாம்பார். அவங்களுக்கு இதெல்லாம் வந்து ஒருத்தவங்களோட குணம். சிலருக்கு கார குழம்பே பிடிக்காது, சிலருக்கு சாம்பார் பிடிக்காது. எங்க டாடிக்கு கார குழம்பு தான் இஷ்டமா. கார குழம்பு 2 நாள்ல சூடு பண்ணி வச்சு கொடுத்தா கூட சாப்பிடுவாரு. எங்க பாட்டி எல்லாம் சட்டியில அப்படியே போட்டு நெருப்புல போட்டு வச்சிருவாங்க. சுண்ட 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 சாப்பிடுவாங்கப்பா. அந்த காலத்து மனுஷங்க அப்படி சாப்பிட்டுதான் இப்ப வலுவா இருக்கிறாங்க. ஒரு வேலை சாப்பிட்டு மறு வேலை சாப்பிட பண்றதுல அதுதான் புஷ்ஷுன்னு கிடக்குது. அப்படியே சுண்டை இருக்கும் சட்டியில, அதை அப்படியே போட்டு பரட்டி சாப்பிடுவாங்க. புளிச்சக்கரை கடைஞ்சிட்டு அதுல சாதம் மீறத்தை எடுத்து கலரிட்டு அடுப்பு மேல வச்சு மூடி வச்சிருவாங்க. கொஞ்சம் எடுத்து எல்லாரும் சாப்பிடுவாங்க. அவ்வளோ அருமையா இருக்கும் புளிச்சக்கரை போட்ட சோறு, அவ்வளோ நல்லா இருக்கும். இப்பெல்லாம் யார் அந்த மாதிரி செய்யறாங்க? முதல்ல அடுப்பு எங்க இருக்கு? கிராமத்துலதான் எங்கேயோ ஒரு இடம் பாக்குறோம், அங்கேயும் வந்து கேஸ் எல்லாம் வந்துருச்சு. அங்க கூட கேஸ் ஆகிட்டாங்க. கிராமத்துல விரவு, அந்த காலத்துல விரவு கிடைக்காது. கஷ்டப்படுவோம் நானும் விரவுக்கு. போய் எழுந்து எல்லாத்தையும் வேலை கத்த முள்ளெல்லாம் பார்த்து கத்தி எடுத்துட்டு போய் தரிசி எடுத்தாந்து அடுக்கி வச்சிடணும். நானும் சாயந்தரம் சோறு ஆக்கிறதுக்கு இன்னைக்கு விரவா கிடக்குது. எவனும் சட்டை பண்ணலை. அந்த மாதிரி காலம் ஆயிடுது. இப்போ கேஸ்காரருக்கு எடுத்து கொடுத்து கிடக்குறாங்க பணத்தை. அந்த பணத்தை 1000 சேர்த்து என்ன சொல்ல வீடு கட்டினாங்களாம் அந்த காலத்தில். அந்த மாதிரி கட்டலாம். இப்போ கிராமத்தில் இருக்கிறவங்க அவங்களுக்கும் கஷ்டப்படுறாங்க. இப்போ கேஸில் ஆக்கிறதுக்கு தான் பார்க்குறாங்க. அந்த மாதிரி காலம் ஆயிடுது. நான் கிராமத்தில் இருந்தேன்னா கேஸை காலி பண்ணிட்டு அந்த துட்டை என்கிட்ட கொடு, நான் குடும்பம் நடத்துகிறேன், என்னை சோறாக்கி போடுவேன். நான் அந்த மாதிரி கேஸ் கொடுக்குற துட்டை குடுறா என் கையில் என்னுவேன். காலம்லாம் மாறி போச்சுமா எல்லாத்துக்கும். அவ்வளோ அருமையாக தரிசி எடுத்துன்னு வந்து பக்கத்தில் வச்சுக்கணும், எல்லா பொருளும் வச்சுக்கணும், சோறாக்கும். ஆனால் ஒரே நிமிஷம் 1 மணி நேரத்தில் முடிஞ்சிடும். மொத்தம் பக்கத்தில் இருக்கும். தட்டு எடுத்துட்டு வரல. தட்டு இல்லைல்லம்மா, தட்டு கொண்டு வரேன். தட்டு என்னம்மா அடுத்த கீரையா? கீரைம்மா, கொஞ்சோண்டு கீரை அன்றைக்கி மீந்து போச்சு. நிறைய வச்சாதான் வேஸ்ட்டாக போகுது. அதனால மறுநாளைக்கு கொஞ்சம் பண்ணிக்கலான்ட்டு மீட்டி வச்சுட்டேன். அந்த கீரையை இன்னைக்கு பொரியல் பண்ண போகிறோம். டன் சின்னதா பொரியல் கட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக. ஆக்சுவலி இதில் வேர்க்கடலை போட்டாலும் நல்லா இருக்கும்ல, சூப்பராக இருக்கும். பட் ஆனால் நீ தான் போட மாட்டேன். வேர்க்கடலை வந்து பித்தம் இதுக்கு தான் போடுவாங்க. முருங்கீரையா? முள்ளங்கி கீரைக்கு போடுவாங்க, முருங்கைக்கீரைக்கு போடுவாங்க.
அதுக்கெல்லாம் தான் போடுவோம், இதுக்கெல்லாம் போட மாட்டாங்க. டேஸ்ட் நல்லா இருக்காது. சரி சரி. முள்ளங்கி கறிக்கு போடுவாங்க, முருங்கைக்கறிக்கு போடுவாங்க. வேர்க்கடலை நீயே பொரிச்சிடுறியா அப்படி இல்லை நாங்க பொரிக்கணுமா? இந்த எள்ளு வேர்க்கடலை அதெல்லாம் வந்து வறுத்து போடுவாங்க. கேளு, நீயே பொரியல் பண்றியா இல்லை நாங்க பண்ணட்டுமா? நாங்க பண்றோம், நீ ரெஸ்ட் எடு. ஏன் அடுத்த வேலைகளை அப்படியே பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்கணும். இந்த மாதிரி கட்டி கட்டியா இருக்கிறதுனால தான் நேத்து மாதிரி போட்டுறாதம்மா. போட மாட்டேன். பின்னாடி ரொம்ப நேரமா வந்து கரைஞ்சிட்டு இருக்காரு காக்கா. சாப்பாடு கொஞ்சம் கொஞ்சம் கரைகிறாரு. சாப்பாடு வச்சுன்னு 6 இருட்டு மணி 6:45 ஒரு சாப்பாடு கேட்கறாமா. சாப்பிட்டுட்டு தான் போய் படுக்கும். ஒரு சோறுல தின்ட்டு போகுது. ஆமா, அப்பதான் அது நிம்மதியா படுக்கிறதுக்கு. கரெக்ட் 6:45 இருட்டி போச்சு. நான் இப்ப சொல்லிட்டேன், சாதம் வந்து பொங்கிட்டு இருக்கு, ஆமா வெந்துகிட்டு இருக்கு, வெயிட் பண்ணுன்னு சொல்றேன். ஆனாலும் அடங்கல. நல்லா கரைச்சு ஊத்து. உங்களுக்கு அப்படியே அங்க லட்டா இருந்தது. ஆமாப்பா. என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க? மோர் போடுறேன். வயிறு புண்ணுக்கு ரெகுலரா கொஞ்சம் குடிச்சா மோர் வயிறு புண்ணு ஆகாது. அதனால டெய்லி நான் மோர் போட்டு தான் குடிப்பேன். என் பொண்ணுக்கு பெரிய பொண்ணுக்கும் கொடுப்பேன். என் சின்ன பொண்ணு தான் குடிக்க மாட்டான். அவளுக்கு பச்சை மிளகா, இஞ்சி, அதோட கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு கொடுத்தா அவ குடிப்பா. நாங்கள் வெறும் உப்பு போட்டு 2 பேரும் குடிப்போம். என் தங்கச்சி வந்து எல்லாத்தையும் ஸ்பெஷல்லா தான் சாப்பிடுவோம். அதனால அவளை குடிக்க மாட்டான். அவன் வெளியில போனாதான் பச்சை மிளகாலாம் போட்டு கொண்டு போவோம், ஏன்னா அவளுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, பக்கத்துலயே பாத்தீங்கன்னா காய் வந்து பொரியல் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு இது குடிச்சா புண்ணே இருக்காது. நான் அது முன்ன குடிச்சுதாம்மா இருந்தேன். எங்க அம்மா ஓடுறதுல எனக்கு குடிக்க பிடிக்காது. என்னன்னா சுத்தமா உப்பே போட மாட்டாங்க. அவங்களுக்கு போட மாட்டேன். நான் உப்பு அதிகமா சேர்த்துக்க மாட்டேன். அவங்க உப்பு அதிகமா வேணும் அவங்களுக்கு. உப்பே போட மாட்டாங்க அவங்க. ஆமா, கொஞ்சம் போட்டு கொடுமான்னு சொன்னா இப்படி குடி, இதுதான் நல்லது அப்படின்னுவாங்க. அதனால எனக்கு அவ்வளோ குடிக்க பிடிக்காது. இது இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி குடிச்சிருவேன். கரெக்டா இருக்காமா? கரெக்டா இது பண்ணி குடிக்கிட்டு. ஓகே. எங்க அம்மா பாத்தீங்கன்னா துணி காய போடுறாங்க. அதே கையில தூக்கின்னு வந்து கொடியில போட்டு ஒன்று ஒன்றா காய போடுவோம். துணி கடைக்கு நிறையா. இன்னைக்கு அந்த வேலையை முடிக்கணும்னு ஒரு குறிக்கோளோட இருக்கேன். மடிச்சு வைக்கணும். ஆமா, ஆனா எங்க சேர்ந்து போதா மடிச்சு வச்சா கூட. அம்மா நாங்க தானே மாப்பிங் போடுறோன்னு சொல்றேன். இப்போ முடிஞ்சிருச்சுமா, அவ்வளோதான். நீ ஒரு வேலை செய்யுது, நான் ஒரு வேலை செய்யறேன். மூச்சு வாங்க 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 தேவையாம்மா? எனக்கு கஷ்டமா இருக்குமா சொல்ற பேச்ச கேட்க. எங்க அம்மா வந்து நாங்க சொல்ற பேச்ச வந்து கேட்க மாட்டாங்க. ஆயுதத்தை கையில எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா எங்களுக்கு ஒரே மன உளைச்சலா இருக்கும். நாங்க அந்த வேலையை செய்யறோம். ஒரு வேலையை முடிச்சா செய்யக்கூடாது. ஒரு இது எக்ஸசைஸ் மாதிரி இது வேற எதுவுமே இல்லை. சும்மா உட்காந்து படுத்துனே இருந்தாலும் உடம்பு வந்து மொத்தமா இருக்கும். உடம்பு டயர்டு. சரி ஓகே, நீ பண்ணிட்டு இதோட விட்டுரு, நான் பாத்துக்கிறேன். அவ்வளோதான். காலையில் எழுந்து ஜூஸ் போயிடுற வேலை ஆகிடுது. இன்னைக்கு பசங்களுக்கு பூஞ்சி கொடுக்க, நேற்றே பூஞ்சி கொடுக்கல, மறந்து போயிட்டேன். இன்னைக்கு பூஞ்சி கொடுக்கலான்ட்டு. இதெல்லாம் வந்து புளியறதுக்கு காரணம் எனக்கு வந்து டைஃபாய்டு தான். ஆமா, அதே சொல்லினே இருக்கு மாமா. என்ன பண்றது? அது வந்து என்ன சொல்றது, ஈவினிங்ல வந்து அப்படியே லைட்டா அப்படியே ஜொரம் அடிக்கிற மாதிரியான ஒரு ஃபீல். அதுக்காக எங்க அம்மா இதை கண்டினியூவா எனக்கு கொடுக்குறாங்க. இப்ப வந்து கொஞ்சம் பரவாயில்ல. எங்கேயுமே வந்து டிராவல் பண்ண முடியல. இந்த டைஃபாய்டு வந்ததுனால எங்கேயும் போக முடியல, வர முடியல, வேலையும் செய்ய முடியல. அப்படியே படுத்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குப்பா. ரொம்ப கொடுமைப்பா. இதுல இத்தனை டைம் எனக்கு வந்திருக்கு, ஆனா இவ்வளவு ஃபீல் ஆனது இல்ல. ஆனா இந்த டைம் வந்து டாக்டர் என்ன தெரியுமா சொல்லிட்டாங்க, உங்களுக்கு இம்யூனே இல்ல, எதிர்ப்பு சக்தியே இல்ல, சுத்தமா உங்களுக்கு ஸ்ட்ரென்த் கிடையாது, பார்க்கதான் வந்து பல்கா இருக்கீங்க, ஆனா உடம்புல ஒண்ணுமே இல்லைன்ட்டாங்க. ஆமா, டாக்டர் சொல்லிட்டாரு இதோட பக்கமே வராத, உனக்கு இம்யூன் மட்டும் தான் இல்ல, நல்லா சாப்பிடு அப்படின்னாரு.
ரெஸ்ட் எடு. ஆமா நீ இப்ப சாப்பிட்டியா 12 மணிக்கு 1/2 மணி நேரம் உட்காந்துட்டு படுத்து தூங்கு. என்னால எங்கேயும் டிராவலே பண்ண முடியல, எங்கேயும் வெளியில போக முடியல. காய்கறி வாங்கி போறதுக்கே வந்து உடம்பு அவ்வளோ டயர்டா இருக்கு. வெளில போறதுக்கே எனக்கு பயமா இருக்கு இப்பெல்லாம். என்ன பண்றது, அந்த மாதிரி ஆயிடுச்சுப்பா. டம்ளர் ஒண்ணு எடுத்தப்பா. எடுத்துட்டு வரேம்மா. அரிசி கழுவியே இருக்காது எங்க அம்மா ஒழுங்கா. மம்மி அரிசி கழுவிட்டீங்களா ஒழுங்கா? கழுவி வச்சு இல்லையா யாருமே? கழுவுலையா? ஏன் ஆஃப் பண்ணிட்ட? கழுவுனே கழுவு. நான் கழுவுலையே, நீ கழுவி வச்சுக்கிட்டு. எங்க அம்மா வந்து ஒரு காமெடி பண்ணிட்டாங்க. நான் பசங்க கழுவி வச்சிருப்பாங்க எப்பவுமே அரிசி, அதனால நான் பார்த்துட்டு அப்படியே போட்டேன். அரிசி கழுவுலன்னு சொல்லிட்டு ஒரே சண்டை போட்டுங்க. என்ன பக்கத்துல இருந்தது, நான் வச்சுட்டுதான் போன ஊற வச்சுட்டு. வெள்ளையெல்லாம் இருந்தது என் கண்ணுக்கு. சரி கழுவி வச்சுட்டு போயிருப்பா. எப்பவுமே அவ கழுவிடுவா. நான் 2 தடவை கழுவுனா பத்தாதுன்னு சொல்லிட்டு அவ 3-4 தடவை கழுவா. அதுக்காக நான் கழுவி வச்சிருப்பான்னு நான் பார்த்தேன். இப்ப என்ன பண்ணி இல்லையா திரும்பவும் தண்ணி எல்லாம் ஊத்திட்டு கழுவுறாங்க. புது தண்ணி வச்சுட்டு இத கழுவி வெள்ளையா வச்சிருக்கேன். எங்க அம்மா பண்ண வேலை அந்த மாதிரி. கேட்பேன் அரிசி கழுவிட்டியான்னு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா என் சின்ன பொண்ணா கத்திரிக்காய் காரக்குழம்பு தான். கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுட்டேன், புளி கரைசல், வெங்காயம், தக்காளி, பூண்டு. நான் தான் வந்து காரக்குழம்பு வைக்கிறேன். எங்க அம்மா வந்து சைடு வேலைகளை வந்து பாக்குறாங்க. ஆமா பாத்திரம் வைக்கிறேன். வாஷிங் மிஷின் போட்டேன், முடிஞ்சிருச்சு. ஆமா பசங்களுக்கு ஜூஸ் பிஞ்சு கொடுத்தேன். இப்ப வந்து பாத்திரம் 2 கடை என் தங்கச்சி தேய்க்கிறேன்னு சொல்லிட்டு டிங் டங் டங் டங்னு பரதநாட்டியம் ஆடிச்சு. எங்க அம்மா துரத்தி அமிச்சிட்டாங்க. அது ஓடி போச்சு. என்ன ரெஸ்ட் எடு, நீ கேட்காத, நான் தேய்ச்சிக்கிறேன். ஒரு வேலை செய்ய விட மாட்டேன் எங்க மம்மி. அவ சொல்றா. நான் என்ன பண்றது, நான் குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், நம்ம சும்மா உட்காந்துருக்க கூடாது. நான் பாக்குறேன், அது வந்து எனக்கு கத்துது. சரி அவன் போயிட்டு அது 10 நாள் தேய்ச்சி போடலான்ட்டு பரன்னு கேட்கிறேன். இன்னும் 2 பாத்திரம் தான் இருக்கு. ஓகேம்மா. என்ன பண்றீங்க அம்மா குட்டி? தண்ணி வடிகட்டுறேன்மா. தண்ணி காலி ஆகி போச்சு. நேற்றே காலி ஆயிடுச்சு. நேற்று பண்ணல, முடியலன்னு விட்டுட்டேன். இன்னைக்கு பண்ணி ஆகணுமே, குடிக்கிட்டு தண்ணி இல்லையே, அதனால இன்னைக்கு பண்றேன். என் பொண்ணு குழம்பு கூட்டி அடுப்பு வச்சுட்டு போன போற, அவ்வளோதான். அது என்ன ஆச்சு ஏதா ஆச்சுன்னு ஒன்று பார்க்கல. நான் என்ன பண்றேன், துணி பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சி தண்ணி போட்டு கொதிக்க வச்சு ஊத்துறேன். தண்ணி குழம்பு சொல்லி போச்சு. என்னமா ஆச்சுன்னு கேட்குதுங்க 2 எல்லாமே தாளிச்சு முடிச்சுட்டான்னு. என்ன பண்றது, அவ்வளவுதான். அடுப்புல வச்சுட்டாங்கன்னா அம்மா அடுப்பான வந்துட்டேன்னா கிட்ட வரமாட்டாங்க. நான் பார்த்து பண்றேன் தைரியம் 2 உட்காந்துக்குங்க. அப்புறம் எல்லாத்தையும் அம்மா பார்த்துப்பாங்கன்ட்டு அந்த இதுவெல்லாம் விட்டு போயிடுங்க. தாளிச்சது அவ்வளவுதான். கொதி இருந்தா கொதி ஆச்சா இல்லையான்னு வந்து பார்க்கவே இல்லை. நான் கொதிச்சு ஆஃப் பண்ணிட்டு தாளிச்சுட்டேன். தண்ணி கொதிக்க வைக்கிறேன். தண்ணி கொதி போச்சு. எங்க அம்மா கூப்பிடுறாங்க, நான் தாளிக்க போறேன், நான் தாளிக்க போறேன் அப்படின்னு. அப்பதான் நான் ஓடி வரேன். இன்னைக்கு 4 குண்டான் தண்ணி கொதிக்க வைக்கணும். காலி ஆயிடுச்சு. நேற்று கொதிக்க வைக்கிறேன், அதனால காலி ஆயிடுச்சு. 4 குண்டா அந்த ஆஃப் பண்ணிட்டேன்.